ஓம் சாந்தி. வாணி டேட்டு 8/12/25. मीठे बच्चे, जब तक जीना है बाप को याद करना है, याद से ही आयु बढ़ेगी, पढ़ाई का सार ही है याद. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எதுவரைக்கும் வாழ்கின்றோமோ அதுவரைக்கும் பாபாவை நினைவு செய்யணும். நினைவு மூலமாக ஆயுள் அதிகரிக்கிறது. படிப்பினுடைய சாரம் நினைவுதான். प्रश्न, तुम बच्चों का अतीन्द्र सुख गाया हुआ है क्यों? பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்காக அத்தீந்திர சுகமானது புகழ் பாடப்படுகிறது ஏன்? उत्तर, क्योंकि तुम सदा ही बाबा की याद में खुशियां मनाते हो. ஏனென்றால் நாம் சதா பாபாவுடைய நினைவில் அந்த குஷியை கொண்டாடிட்டே இருக்கிறோம். அபி துமாரே சாராகி கிறிஸ்மஸ் ஹே. இப்பொழுது நம்முடையது முழுமையான கிறிஸ்மஸ் இதுதான். துமே பகவான் படாத்தே ஹே, इससे बड़ी खुशी और क्या होगी? एक रोज की खुशी है, इसलिए तुम्हारा ही अतीन्द्र सुख गाया हुआ है. அப்போ இதன் மூலமாக ரொம்ப ரொம்ப குஷியாக, மற்றும் இந்த விஷயமே நமக்கு ரொம்ப குஷியான விஷயம். பகவான் நமக்கு படிப்பானது சொல்லி கொடுக்குறாங்க. வேற என்ன நமக்கு வேணும்? டெய்லி நம்ம அந்த குஷியாக இருக்கிறோம். ஆகையினால நம்முடைய அத்தீந்திர சுகமானது நமக்காகத்தான் புகழ் பாடப்பட்டிருக்கிறது. என்ன பகவான் எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. சதா நம்ம பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுனால நாம குஷியான ஆத்மாக்களாக இருக்கிறோம். கீத் நயன் கின்கோ ராக்கு திக்காவோ பிரபு. இன்னைக்கு பாடல் பாபா சொல்றாங்க, கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. ஓம் சாந்தி. ज्ञान का तीसरा नेत्र देने वाला रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं. ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீகமான அப்பா ஆன்மீகமான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. अभी तुम पुरुषार्थ कर रहे हो, अभी जानते हो, बाकी थोड़ा समय है. இப்போ நாம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். பாக்கி கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. துனியாக்கோ பதல்னே வாலி ஹே. இந்த உலகமானது மாற்றமடையக்கூடியது. अभी तुम बच्चों को एक तीसरा नेत्र मिला है, जिससे तुम इस सृष्टि चक्र के ஆதிமத்திய அந்துக்கோ ஜான் கயே ஹோ. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணானது கிடைச்சிருச்சு. இதன் மூலமாக சிருஷ்டியினுடைய 3 காலத்தை நம்ம என்ன பண்றோம்? நாம தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யஹி துமாரி புத்திமே ज्ञान की साक्रीन है. அப்போ இதுதான் நமக்கு புத்திக்கான ஞானத்தினுடைய சாக்ரீன். பாபா சொல்றாங்க, जैसे थोड़ी सी साक्रीन बहुत मीठी होती है, वैसे ज्ञान के 2 अक्षर मनमना भव, यही सबसे मीठा चीज, बस बाप को याद करो. எப்படி சக்ரீன் அப்படின்னா கொஞ்சம் போட்டால் என்ன ஆயிடும்? ரொம்ப இனிப்பாக இருக்கும். அவ்வளோ இனிப்பு வாய்ந்தது இந்த சக்ரீன். அதே போல இந்த ஞானத்தினுடைய 2 வார்த்தைகள் மன்மனா பவ. இதுதான் அனைத்தை விட ரொம்ப ரொம்ப இனிமையான பொருள். அதாவது பாபாவை நினைவு செய்யுங்கள். இது எல்லாத்த காட்டிலையும் இனிமையான பொருள். பாபா நம்ம நினைக்கிறது. तुम बच्चे, इस समय ब्रह्मा मुख वंशवली ब्राह्मण कुल भूषण हो, तुम्हारा ही सर्वोत्तम कुल है. நம்ம குழந்தைகள் இந்த நேரத்தில் பிரம்மா முக வம்சவழி பிராமண ஆத்மாக்கள், பிராமண குலத்தை சேர்ந்தவங்க நாம தான். நம்முடைய சர்வ உத்தமமான குலம் இந்த பிராமண குலம்தான். इसको कहा जाता है ऊंचे ते ऊंचे कुल. इस समय तुम्हारा एक जीवन अमूल्य है, इसलिए इस जीवन की संभाल भी करनी चाहिए. ஆகையினால உயர்ந்ததிலையும் உயர்ந்த ஒரு குலம் இந்த பிராமண குலத்துக்கு தான் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை கூட என்ன ஆயிடுச்சு? விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தையும் நாம் என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையை நம்ம பாலனை செய்யணும். வாழ்க்கையை பாலனை செய்யறதுனா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தையும் நாம கவனிக்கணும். क्योंकि 5 विकारों के कारण शरीर की भी आयु तो कमती होती जाती है ना. ஏன்னா 5 விகாரத்தினுடைய காரணத்தினால இந்த சரீரத்தினுடைய ஆயுள் கூட என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போயிடுச்சு இல்லையா? बाप कहते हैं, बच्चे सर्विसेबल बनो, बाप को फॉलो करो, क्योंकि मैं भी तो सर्विस करता हूं ना. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே சேவாதாரி ஆகுங்கள்.
ஏன்னா பாபா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் கூட யார் தான் சொல்லார் பாபா. பாபா கூட யார் தானா? நான் கூட சேவை செய்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இல்லையா? மே बच्चों को जो अच्छी रीति पुरुषार्थ करते हैं उनको ही महावीर कहा जाता है. பாபா சொல்கிறாங்க, நம்ம குழந்தைகள் யார் நல்ல புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ அவங்க தான் யாருன்னு சொல்லார் பாபா? மகாவீர். அவங்களுக்கு தான் சொல்லப்படுது. बाप आकर के समझाते हैं तो अपने को आत्मा समझ करके निश्चय बुद्धि होकर सर्विस में लग जाओ. பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது தன்னைத்தான் ஆத்மான் புரிஞ்சிட்டு நிச்சய புத்தியோட இந்த சேவைங்கிறது நாம் செய்யணும். இந்த சேவையில் நாம் ஈடுபடணும். பாப்கி சர்வீஸ் ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸ். பாபாவுடைய சேவா, காட் ஃபாதரினுடைய சேவா. ஜெய்சே வக் லிக்தே ஹே ஆன்கி சேவா மே கியா கஹேங்கே. பாகினால பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு எழுதுறாங்க இல்லையா, அதாவது சேவை இது யாருடைய சேவா? மகாராஜா. மகாராஜா நம்ம ஆக்கக்கூடிய சேவா அப்படின்னு தான் நாம் எழுதணும். இது ரொம்ப ரொம்ப உயர்ந்த சேவைங்கிறது இந்த சேவை தான். பாபா சொல்கிறாங்க, நம்ம யாரை பார்த்தாலும் நம்ம எப்படி பார்க்கணும்? தன்னைத்தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய சகோதர ஆத்மாவை என்ன பண்ணுறேன்? அவங்கள நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். बाबा का पैगाम देते हैं, शिव बाबा को याद करो, एक जो जंग लगी हुई है वह निकल जाए. பாபாவுடைய செய்தியை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். அதாவது शिव பாபாவை நினைவு பண்ணுங்க. இப்போ எல்லா துரு அழுக்கு எல்லாமே என்ன ஆகிடும்? நீங்கி போயிடும். जैसे सोने में अलाई बढ़ती गई वैल्यू कम होती गई, तुम्हारी भी वैल्यू कम हो गई. எப்படி தங்கத்தில் பார்த்தீங்கன்னா அழுக்கு படிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன ஆகிடும்? குறைஞ்சி போயிடும். அதே போல் நம்முடைய வேல்யூ, நம்முடைய மதிப்பு இன்னைக்கு என்ன ஆகிடுது? குறைஞ்சி போயிடுது. அபி பில்குல் கி வேல்யூலெஸ் ஹோ கயே, இஸ்கோ திவாலா பி கஹா ஜாத்தா ஹே. இன்னைக்கு முற்றிலுமே நம்ம என்ன ஆயிட்டோம்? மதிப்பில்லாத ஆத்மாக்கள் ஆயிட்டோம். அதான் திவாலா ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நல்லது. मीठे मीठे सिकलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणिकाன முக்கியமான சார். फर्स्ट पॉइंट சொல்றாங்க बाबा, बाप को फॉलो कर बाप के समान सर्विसबल बनना है. பாபாவை ஃபாலோ பண்ணி பாபாவுக்கு சமான் सर्विसबल सेवादारी आगनुम. अपने को आपे ही परखना है. मैं ऊंचे ते ऊंच इम्तिहान पास करके ऊंच पद पाने के लायक हूँ. தனக்குத்தானே நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லார் பாபா? கண்டுபிடிக்க முடியும். எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லார் பாபா? நான் உயர்ந்ததுலையும் உயர்ந்த பரீட்சையில் பாஸ் ஆகி உயர்ந்த பதவியை அடைவதற்கு தகுதியாக இருக்கிறேனா அப்படின்னு தன்னைத்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, பாபா கே டைரக்ஷன் பர் சல்கர் மகாவீர் பன்னா ஹே. பாபாவுடைய வழிப்படை நடந்து மகாவீர் ஆக வேண்டும். जैसे बाबा आत्माओं को देखते हैं, आत्माओं को पढ़ाते हैं, ऐसे आत्मा भाई भाई को देखकर बात करनी है. எப்படி பாபா ஆத்மாக்களை பார்க்குறாங்க, ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி ஆத்மா சகோதரா சகோதரான் பார்த்து அவங்களோட நம்ம பேசணும். वरदान, श्रेष्ठता के आधार पर समीपता द्वारा कल्प की श्रेष्ठ प्रारब्ध बनाने वाले विशेष पाठदारी भव. பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, சிரேஷ்டதாவினுடைய ஆதாரத்தின் மூலமாக சமீபத்தா மூலமாக அருகாமை மூலமாக கல்பத்தினுடைய சிரேஷ்டமான பிராப்தியை உருவாக்கக்கூடிய விசேஷமான பாற்றுதாரி ஆகுங்கள். इस मर्जीवा जीवन में श्रेष्ठता का आधार दो बातें हैं, सदा पर उपकारी रखना, बाल ब्रह्मचारी रखना. இந்த மறுஜென்மம் எடுத்த வாழ்க்கையில சிரேஷ்டதாவிற்கு ஆதாரம் ரெண்டு விஷயங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கை மறுஜென்மம் நம்ம எடுத்துட்டோம். இது ரெண்டு விஷயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒன்று சதா பர உபகாரியாக இருப்பது, ரெண்டாவது பால பிரம்மாச்சாரியாக இருப்பது.
जो बच्चे इन दोनों बातों में आदि से अंत तक अखंड रहे हैं, किसी भी प्रकार की पवित्रता अर्थात स्वच्छता बार बार खंडित नहीं हुई है. பாபா சொல்றாங்க, எந்த குழந்தைகள் இந்த 2 விஷயத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் விஸ்தாரத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க, எந்த ஒரு விதத்திலையுமே தூய்மை, அதாவது தூய்மையில அடிக்கடி பங்கம் ஏற்படுத்தாமல் இருக்கின்றார்கள். विश्व के प्रति परिवार के ब्राह्मण परिवार के प्रति जो सदा उपकारी हैं, ऐसे विशेष पाठदारी बाप दादा के सदा समीप रखते हैं. பாகினால முழு உலகத்திற்காகவும் தனக்காகவும் பிராமண பரிவாரத்துக்காகவும் யார் சதா உபகாரியாக இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட விசேஷமான பாற்றுதாரிகள் எப்பொழுதுமே பாப் தாதாவிற்கு அருகாமையில் இருப்பார்கள். और उनकी प्रालब्ध सारे कल्प के लिए श्रेष्ठ बन जाती है. அவங்களுடைய பிராப்தி முழு கல்பத்துக்காகவும் அந்த பிராப்தி என்ன ஆயிடும், श्रेष्ठமான பிராப்தி ஆயிடும். ஸ்லோகன், व्यर्थ संकल्प हैं तो दूसरे सब गजाना भी व्यर्थ हो जाते हैं. பாபா சொல்றாங்க, வீணான எண்ணங்கள் மற்ற அனைத்து கஜானாக்களையும் கூட இன்னைக்கு என்ன ஆக்கிடும், வீணாக்கி விடும். இன்னைக்கு அவைக்த இஷாரே பாபா கொடுக்குறாங்க. कर्माती स्थिति का अनुभव करने के लिए ज्ञान सुनने सुनाने का साथ ब्रह्मा बाप समान न्यारे अशरीरी बनने का अभ्यास पर विशेष अटेंशन दो. कर्माती ஸ்திதியினுடைய அனுபவம் செய்யறதுக்காக ஞானத்தை கேட்கறது சொல்வதன் கூடவே இப்போ பிரம்மா பாபாவிற்கு சமான் அன்பாகவும் அஷரீரி ஆகக்கூடிய பயிற்சியை அதிகப்படுத்தணும், கவனம் கொடுங்கன்னு சொல்றார் பாபா. जैसे ब्रह्मा बाप ने साकार जीवन में कर्मातीत होने के पहले न्यारे और प्यारे रखने का अभ्यास का प्रत्यक्ष अनुभव कराया. எப்படி பிரம்மா பாபா சாக்கார வாழ்க்கையில இருந்தாலும் கர்மாத்தீத் நிலையை அடையிறதுக்கு முன்னாடியே அன்பாகவும் விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சியை பிரத்யக்ஷமாக பாபா என்ன பண்ணாங்க, அனுபவம் செய்ய வச்சாங்க. சாக்காரத்துல இருக்கும் பொழுதே பாபா இதை அனுபவம் செய்ய வச்சாங்க. சேவா கோ வா கோய் கரம் கோ சோடா நகி, சேவையையோ எந்த கர்மத்தையும் பாபா விடல. लेकिन न्यारे को लास्ट दिन भी बच्चों की सेवा समाप्ति की है. விடுபட்ட ஆத்மாவாயிட்டு கடைசி நாள் வரைக்கும் குழந்தைகளுக்கு பாபா சேவை செய்திருக்கிறாங்க. ஐசே ஃபாலோ ஃபாதர். அப்படி பாபாவை நம்ம என்ன பண்ணணும், பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். ஓம் சாந்தி.